எல்லாரும் சொல்ற மாதிரி காட் நம்ம எல்லாரையுமே நேசிக்கிறாரு தான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்த எல்லாரும் சொல்றது இல்ல. நாமும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பயம் வரும். எந்த அளவு காட் உங்களை அதிகமா நேசிக்கிறது உண்மையோ, லைக் காட் நம்ம எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணிருக்காருல்ல, யாரெல்லாம் தம்மில் அன்பு கூறுகிறார்களோ அவங்களுக்காக அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத யாருடைய கண் காணவும் இல்லையா, காது கேட்டதும் இல்லையா, அது மனுஷனுடைய ஹார்ட்க்கு தோன்றினதும் இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காட் நம்ம எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அளவு அவர் ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு. ஆனா அதே அளவு நீயும் நானும் அவருக்கு பயந்து ஒபே பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதாவது உங்களுக்கு எப்போலாம் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு தெரியுதோ, ஃபீல் வருதோ, த சேம் டைம் அவர் நீங்க ரொம்ப ஒபீடியண்டா இருக்கணும்னு சொல்றாருன்னு அர்த்தம். பிகாஸ் உண்மை என்னன்னா, அவர் என்னதான் எல்லாரையும் ரொம்ப அதிகமா நேசிச்சாலும் எல்லாரையும் அவர் ஹெவனுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. அவருக்கும் ஒரு அளவுக்கு தான் லிமிட். அந்த ஒரு அளவு என்பது நீயும் நானும் இந்த வேர்ல்ட்ல உயிரோட இருக்கிற வரைக்கும் நீட்டிக்கிச்சுக்கிட்டே இருக்கும். சான்சஸ் மேல சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதுல இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், நீயும் நானும் கண்டிப்பா இந்த உலகத்துல வாழ்ந்தே ஆகணும். ஒரு நாளும் மறிக்க போறேன் அப்படின்னு ராங் டிசிஷன் எடுக்கவே கூடாது. அப்புறம் காட் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. பட் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், காட்க்கு ஒபே பண்ணவே முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த பிளேஸ்ல ஒரு உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காட்க்கு பயப்படாம உங்களால அவருக்கு ஒபீடியண்டா இருக்கவே முடியாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஹோலி, ரொம்ப ஜென்யூன். தப்பு பண்ணிட்டு லெத்தார்ஜிக்கா இருந்தா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு, மறக்கவும் மாட்டாரு. மன்னிப்பு கேட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மனசை மாத்திக்கிற வரைக்கும் விட மாட்டாரு மீன்ஸ் அது வரைக்கும் உங்களால ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பாரு. சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவர் உங்களை பாக்குறாரு, கவனிக்கிறாருன்றத கான்சியஸா உணர்ந்து ஒழுக்கமா நடக்க ஸ்டார்ட் பண்ணி அவருக்காக உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பண்ணி வாழ ஸ்டார்ட் பண்ணும் போதுதான், அப்போதான் ரியல் ஹாப்பினஸ், ஃப்ரீடம், பிளெஸ்ஸிங்ஸ் உங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னொரு உண்மை, அவருக்கு பயந்து ஒபே பண்றது கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான எக்ஸைட்டடான வே அது ஒண்ணுதான்.